அடியே கலாஞ்சலி, அடியே அறிவலைக்கு உன வீடெல்லாம் தொடக்க சொன்னா துணிய வச்சு நின்று இருக்க. அம்மா தொடக்கலாமா வேணாம் வந்தாமா பார்த்தேன். ஒழுங்கா தொட. சரிங்கம்மா. ஹாய் டேய் டேய் டேய், நான் இங்க தொடச்சிட்டு இருக்கேன். செருப்பு கொள்ளற உள்ள போறேன். நாம்பள பையன் நான் அப்படிதான் பண்ணுவேன் போ. ஏண்டி அறிவலைக்கு ஆம்பளை பையனை திட்டிட்டு இருக்க? அம்மா நான் தொடச்சிட்டு இருக்கேன். செருப்பு கொள்ளற உள்ள போறோம். ஆம்பளை பையன்னா அப்படிதான் பண்ணுவான். நீ பொம்பளை பொண்ணு தானே, வீடு வேலை எல்லாம் செய்ய வேண்டியதானே? சரிங்கம்மா. ஒழுங்கா தொட. அம்மா தண்ணி வேணும். அறிவலைக்கு தம்பி தண்ணி கேட்கறல, எடுத்து கொடு. அம்மா நான் தான் வேலை பார்த்துட்டு இருக்கேன்ல, அவனவே எடுத்து குடிக்க சொல்லுங்க. ஆம்பளை பையன் தான் வேலை பார்ப்பானா? ஒழுங்கா எடுத்து கொடு. இந்தா குடி. குடிச்சு தொலை. அறிவலைக்கு வீடெல்லாம் தொடச்சிட்டியா? தொடச்சிட்டமா. இங்க வா சின்னவளே. என்னம்மா? வெளியே இது போய் கொட்டிட்டு வா. சரிங்கம்மா. நீ அவன் கூட சேர்ந்து போ. இன்னும் யாரும் வரலையே. அடியே உன்னை கொட்டிட்டு வர சொன்னா என்ன பெரா பார்த்து நின்னு இருக்க? அம்மா நீங்க தான் சொன்னீங்கம்மா, ஏன்னா ஆள் வரவங்க பார்த்து பண்ணுங்கன்னு. அதுக்கு ஐயோ கடவுளே. வந்துட்டேன். ஐயோ ஐயோ ஐயோ, என் கூட்டாளி மேல கொட்டிட்டேடி பாவி. அம்மா நீங்க தானம்மா யாராவது வந்தா பார்த்து கொட்ட சொன்னீங்க, அதுதாம்மா. அதுக்கு தலை மேல கொட்டுவேன். கொட்டுவியா? கொட்டுவியா? அம்மா நீங்க தானே கொட்ட சொன்னீங்க, கொட்ட சொல்லிட்டு நீங்க ஏன் அடிக்கிறீங்க? போய் வேலை பாரு. என்ன மரம் மாறி நின்னு இருக்க? வீடெல்லாம் மாறி கொட்டு. சரிங்கம்மா. வாங்கம்மா, மன்னிச்சிருங்கம்மா, என் பொண்ணுதாம்மா. உட்காருங்கம்மா. வீட்ல எல்லாம் நல்லா இருக்காங்களாம்மா? நல்லா இருக்காங்கம்மா. நான் கேட்டுதான் சொல்லுங்க. சரி சொல்றேங்கம்மா. டீ காஃபி எதுனா வேணுமா? வேணாங்கம்மா. நீங்க என்ன வேலை செய்றீங்க? நான் டீச்சரா இருக்கேம்மா. அம்மா அம்மா இந்த குப்பையை எங்கம்மா கொட்டுறது? என் தலைமையில கொட்டு. கேக்குறமா? ஐயோ ஐயோ ஐயோ, என் தலைமையில கொட்டு சொன்னேன். என் தலைமையில கொட்டு சொன்னேன். அம்மா நீங்க தானம்மா பெரியவங்க சொல்றத கேக்குறோம்னு சொன்னீங்க, அதாம்மா உங்க தலைமையில கொட்டினேன். அதுக்கு என் தலைமையில கொட்டு சொன்னா? என் தலைமையில கொட்டு சொன்னா? சின்ன புள்ள ஏதோ தெரியாம செஞ்சிச்சு வீடு. சரி சரி, போய் 3 பேர் சேர்ந்து அந்த அடுப்பை வச்சு தள்ளுங்க. தள்ளுடாமா. காது கேக்கலையா? தள்ளு. தள்ளுடாமா. தள்ளி தொலை. ஐயோ ஐயோ ஐயோ, என் அடுப்பெல்லாம் போச்சே, என் அடுப்பெல்லாம் போச்சே. உங்களை அடுப்பு தள்ள சொன்னா அடுப்பவே தள்ளி வச்சிருக்கீங்களே. அம்மா நீங்க தானம்மா அடுப்பு தள்ள சொன்னீங்க, விறகு தள்ள சொல்லி. அதுக்கு அடுப்பே சொல்ல சொன்னேன். அடுப்பே சொல்ல சொன்னேன். அடுப்பே சொல்ல சொன்னேன். முட்டாள் முட்டாள். படிக்க வேண்டிய வயசுல படிக்க வைக்காம அதை எதுவுமே தெரியாதுன்னு போட்டு அதை போட்டு அடிச்சுக்கிறீங்களே. மனிதனா பிறந்தா ஒவ்வொருக்கும் கல்வி அறிவு முக்கியம். கல்வி இல்லாத அதை செய் இதை செய்யன்னு தெரியாது. படிப்பறிவு இல்லாத அந்த பெண்ணை பெத்த தாய் நீயே கெடுத்துட்டியே. அது சரி, வீட்ல இருந்தா வேலையனா பார்க்கலாம். ஸ்கூலுக்கு போய் பெரியவங்க கிட்ட அப்படி இப்படின்னு எதிர்பார்த்துதான் பேசுவாங்க. ஸ்கூலுக்கெல்லாம் போக வேணாம். நீ சொல்றது தப்பே. பெண்களுக்கு விடுதலை கிடைச்சாலும் முட்டுக்கட்டையா இருக்கிறது ஆண்கள் இல்ல, உன்ன மாதிரி பெண்கள் தான். உன்ன மாதிரி பெண்கள் இருந்தா எப்படி பெண்கள் முன்னேறுவாங்க? அதுக்கு நானும் வந்ததுன்னு பாத்துக்கிறேன், சும்மா மிச்சத்திட்டு உக்காந்துக்கிறாரு. இவர் யாரு? ஓ இவரா? எங்க வீட்டுக்கே பெரியவரே, எங்க வீட்டுக்கே தலைவரே. ஐயா உங்களை பெரியவர் தலைவர்ன்றாங்களே, நீங்க எதெல்லாம் பார்த்து சொல்லக்கூடாதா? அதெல்லாம் தெரியாது, அதெல்லாம் தெரியாது, எல்லாம் இவங்களே பார்த்துப்பாங்க. எதுவுமே தெரியாது எதுவுமே தெரியாதுன்னு உட்காந்துக்கிறாரு. இவரா பெரியவர்? அதெல்லாம் தெரியாது, அதெல்லாம் தெரியாது. ஓ வீட்டு ஆம்பளைங்கன்னா பெரியவர். அவங்க தெரிஞ்சு பண்ணாலும் தப்பு இல்ல, ஆனா பொம்பளைங்க தெரியாம பண்ணாலே தப்பு. ஆம்பளைங்க பேச்ச கேட்டுதான் பொம்பளைங்க நீங்க அடிமைப்படுத்துறீங்களா? ஃபர்ஸ்ட் உங்க பொண்ணுங்களை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பு. அது சரி, அந்த படிச்சு என்னதான் சாதிக்க போறாங்க? சாதிச்ச மாதிரி எல்லாம் செய்து உண்டா? ஏன் நம்ம அரசு பள்ளியில எத்தனை பொம்பளைங்க படிக்கிறாங்க. அவங்க படிச்சு டீச்சர் ஆகிறது இல்லையா, டாக்டர் ஆகிறது இல்லையா, இன்ஜினியர் ஆகிறது இல்லையா? ஏன் நான் கூட படிச்சு டீச்சர் ஆகிறது இல்லையா? நம்ம அரசு உயர்நிலை பள்ளி
பள்ளியில குணஸ்ரீன்னு ஒரு பொண்ணு டெல்லி வர போய் கேரம் போட்டியில ஜெயிச்சு தங்க பதக்கம் வாங்கிக்கிறாங்க. அது மட்டுமா அவங்க அரசாங்கம் அவங்களுக்கு 1.5 லட்சம் தொகையாகவும் கொடுத்துருக்குறாங்க. ஓ, எனக்கு இதெல்லாம் இத்தனை நாள் தெரியாம போச்சு. இனிமே என் 3-4 பசங்களையும் நான் பலவர்த்தில அரசு